எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, ஒரு மிக மிக அரிய சுப முகூர்த்த நாள். இதனை நீங்கள் தவறவிடக் கூடாது. கடந்த 10-15 ஆண்டு கால கஷ்டம். ஏழரை சனி என்பது 7.5 ஆண்டு காலத்தோடு விடவில்லை. அதற்கு முன்பு துவங்கிய ஏதேனும் ஒரு சிக்கலுக்கு அடித்தளம். எந்த நிலையில் இருந்தாலும் என்று இருந்த நிலையிலிருந்து முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய காலமாக கடந்த 29 மார்ச் 2025 திருக்கணித முறையின் அடிப்படையில் உங்களுக்கு சனி பகவான் முழுவதுமாகவே 7.5 சனியிலிருந்து விடுபட்டு அற்புதத்தை செய்தார். அப்போது சில நாள் சில கோல் மிக அற்புதத்தை செய்துவிடும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் என்று அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. இந்த நாளை பயன்படுத்துவது என்பது மிக மிக அரிய சுப முகூர்த்தத்தை உங்களுக்கு அளிக்கிறது. இந்த நாளுக்கென்று ஒரு மிக சிறப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நாள் எல்லா வருடத்திலும் எல்லா நாட்களிலும் இருக்காது. பெரும்பாலும் முகூர்த்தம் என்று பல முகூர்த்தம் வரும். குறைந்தது ஒரு 30லிருந்து 35 முகூர்த்த நாட்கள் சுப முகூர்த்தமாகவே வரும். ஆனால் 7-7-25 இது 7-7-7 என்ற இணைவிலே வரக்கூடிய அது ஒரு கணக்கியல் ரீதியாக அதிசயம் என்றாலும் கூட இந்த நாள் என்பது கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆனி 23 திங்கட்கிழமை ஜூலை 7 2025 அப்படி ஒரு சிறப்பு. பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்களும் அற்புதமாய் சுபத்துவத்தை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் இதனை தவறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. சரி, இதுல என்ன செய்யலாம்? உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய மனதிலே எது சுப நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை துவக்குங்கள். ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று இருந்தால் அந்த விஷயத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு துவக்கத்தை, என்று நிலம் இருந்தால் வீடு கட்டுவதற்கு ஒரு பிளான், போய் ஒரு பெரிய இன்ஜினியரை பார்த்துத்தான் செய்ய வேண்டும் என்று அல்ல. நீங்களாகவே ஒரு காகிதத்தில் அதற்கான திட்டத்தை தீட்டினால் அது மிக அற்புதமான ஒரு நற்பலனை தந்துவிடும். அது மட்டும் தானா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த நாளில் நடக்கக்கூடிய திருமண விஷயங்கள், திருமணத்திற்கான எந்த விஷயமானாலும் திருமணம் செய்யலாம், திருமணத்திற்கான பேச்சை துவக்கலாம், திருமணத்திற்கான ஏதேனும் ஆயத்த பணிகள், பூர்வாங்க பணிகளை செய்யலாம், பத்திரிகை அடிப்பது அல்லது திருமணம் சார்ந்த எந்த நிகழ்வானாலும் செய்யலாம். ஒரு நகை வாங்குவது அல்லது ஒரு நகை, தங்க நகையை இதுவரை வாங்க முடியவில்லை என்று இருக்கிறது என்றால் தங்க நகை வாங்குவதற்கான ஒரு முயற்சி, இல்லை என்றாலும் ஒரு சிறிய அளவிலே தங்கம் வெள்ளி என்ற அந்த பொருட்கள் சுப பொருட்களாகவே கருதக்கூடிய, அந்த மங்கள பொருட்களாக கருதக்கூடிய எந்த பொருளை வாங்கினாலும் அது சேரும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என்றால் அதுவும் இன்று அற்புதமாக நிகழும். வாகனங்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கான முயற்சி, வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு வாகனத்தை, புதிய வாகனத்தை சென்று பார்த்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இது நிகழ்த்தி தரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த நல்லது செய்ய வேண்டும், ஒரு கல்வியாக இருக்கட்டும், அது சிறப்பாக இருக்கும். குழந்தை வரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கான ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் அதிலே ஒரு சிறிய முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வரத்தை தந்துவிடும். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கும் ஏற்ற நாள், குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு மிக ஏற்ற நாள். காரணம் என்னவென்றால் இந்த காது குத்துவது போன்ற அந்த சுப நிகழ்வுகளுக்கு நாள் முழுவதும் ஒரே திதி ஒரே நட்சத்திரம் என்பது அவ்வளவு சாதாரணமாக அமையாது. அப்படி அமைந்திருக்கிறது. இந்த நாள் திதி என்பது 11:10 PM வரை துவாதசி திதி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 1:11 AM வரை அனுஷ நட்சத்திரமாக இருக்கிறது. அதாவது மறுநாள் இரவு வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் ஒரே திதி, நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரம். யோகம் என்பது சுபம் நாம யோகம். கரணம் என்பது பவ கரணம். ஆயுஷ்மான் பவ, இந்த பவ என்ற வார்த்தை ஒருவரை ஆசீர்வதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. இப்படி இந்த நாளுக்கான சிறப்பு என்று சொல்லும் போது மிக அற்புதம். சரி, மகரத்திற்கு மட்டும்தானா சிறப்பு, மற்ற ராசிகளுக்கு லக்னத்திற்கு சிறப்பு இல்லையா என்றால் எல்லோருக்கும் சிறப்பு. மகரத்திற்கு சிறப்பான நாளுக்காக காத்திருந்தால் மகோன்னத சிறப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாள் எல்லாவற்றிலும் ஒரு முழுமையை தரக்கூடிய
ஒரு நிம்மதியை, ஒரு பூர்ணத்துவத்தை, ஒரு செழிப்பை தரக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால்தான் இந்த நாளுக்கென தனி பதிவு தர வேண்டும் என்று உங்களுக்கு தருகின்றேன். நேத்திரம், முழு நேத்திரம், அந்த பார்வை பலம் என்று நேத்திரம் என்று கணக்கிடப்படும் பஞ்சாங்கத்திலே. நேத்திரம் முழுது, இரண்டும் முழுசாகவே இருக்கிறது. நேத்திரம் 2, ஜீவன், முழு ஜீவன் 1. இப்படி அற்புதம். பல நாட்களிலே பார்க்கும்போது நேத்திரம் 1, ஜீவன் அரை என்றெல்லாம் நீங்கள் பஞ்சாங்கத்திலே பார்ப்பீர்கள். இதுல மிக ஆழ்ந்த கருத்து இருக்கிறது. ஆகையினால முழுமை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. சரி, மகரத்திற்கு எப்படி இந்த நாளில் செய்யக்கூடியது, ஒரு லக்கி டேவிலே செய்யக்கூடியது பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாமான்யமாக, சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், காம திரிகோணம் என்பது 3, 7, 11. 3ஆம் இடத்திலே சனி பகவான் அற்புதமாய் இருக்கிறார், குரு முழுச்சுவரனுடைய வீட்டிலே. அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலே இப்போது புதன் இருக்கிறார். புதனுக்கு 7ஆம் இடம் என்பது சற்று நெருடல் என்றாலும் கூட, புதன், சனி மற்றும் சுக்கிரன் இணைவு என்பது மகாலட்சுமி கடாட்சத்தை தரும். மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது எப்படி, சுக்கிரனுடைய தொடர்பு இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் இந்த நாளிலே சந்திரன், உங்களுக்கு ராசி தந்த சந்திரன் 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய மாபெரும் இன்ப சுகம் தரக்கூடிய அந்த ஆட்சி சுக்கிரனுடைய ஆற்றலை அப்படியே கிரகித்து 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாபமாய் அள்ளித்தர அற்புத நிலை. ஆகையினால் ஒரு காம திரிகோணத்திலே சனி பகவான், புதன், சுக்கிரன் ஒருவருக்கு ஒருவர் யோககாரகர்கள். இப்படி ஒரு அற்புதத்தில் இந்த திரிகோண இணைவு என்பது சாதாரணமாக வந்திருக்கிறது. நாள், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், நாமயோகம், கரணம் எல்லாமே ஒரு சுபம். பஞ்சாங்கத்தின் 5 அங்கங்களும் சுபமாக இணைந்து இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான மெட்டீரியல், பொருள் தேவை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் இந்த பொருளை பெறக்கூடிய அந்த அமைப்பிலே 3, 7, 11 ஆகிய இடங்கள், அதனோடு கூட 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடிய யோககாரகன் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது, 2ஆம் இடத்துல நினைத்ததை சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணம் என்றாலும் கூட, ஆசை அல்ல, பேராசை என்றாலும் கூட அதை உங்களுக்கு கையிலே வந்து பரமாய் தரக்கூடிய ராகு அமர்ந்திருக்கும் போது குருவினுடைய பார்வையிலே, அது மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்து அதிபதி, அது மட்டுமல்ல அந்த 6ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதியும் இணைந்து 2 விபரீத, மாபெரும் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில ஒரு நல்ல விஷயத்தை துவங்குங்கள். தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணமா, எதை நினைக்கிறீர்களோ அதற்கான அச்சாரம், அதற்கான அஸ்திவாரம் இடுங்கள். திருமணமா, நிகழ்த்த அல்லது திருமணத்திற்கான முயற்சி, கல்வியா, கல்விக்கான முயற்சி, பணம் வேண்டுமா, அதற்கான முயற்சி, கடன் அடைக்க வேண்டுமா, கடன் வாங்க வேண்டுமா, கடன் வாங்குவதற்கு இந்த நாளிலே மதியம் 12 மணிக்கு முன்பாக முயற்சி, மிகப்பெரிய வெற்றி. கடன் அடைத்து வெளியேற வேண்டுமா, 12 மணிக்கு மேலாக கடன் அடைக்கக்கூடிய முயற்சி. இப்படி இந்த நாள் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். இது மிக மிக அரிய சுப முகூர்த்தம். எனது அன்பு நேயர்களே, இந்த நாளை தவறவிடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.